வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சாந்தி கிச்சன். இப்போ சாந்தி கிச்சனில் என்ன பண்ண போகிறோன்னா இட்லி பொடி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் பண்ணிடலாம். இதுக்கு கடலைப்பருப்பு 100 கிராம், உளுந்தம்பருப்பு 100 கிராம், அப்புறம் எள்ளு 100 கிராம், தட்டாம்பயிறு ஒரு 50 கிராம், பச்சை பயிறு 50 கிராம், கருப்பு காணம் 50 கிராம் எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு 20-25 மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் கடாய் வச்சுக்கலாம். கடாய் காஞ்ச உடனே ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பை வறுத்துக்கலாம். எண்ணெய் எதுவும் சேர்க்காம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது லைட்டாக செவந்து வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம். கருகிடக்கூடாது, அதே மாதிரி நல்லா செவந்து வர்ற மாதிரி வறுத்துக்கணும். அவ்வளோதாங்க. இந்த அளவுக்கு செவந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். அடுத்தது உளுந்தம்பருப்பு, அதுவும் லைட்டாக செவந்து வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த அளவுக்கு செவந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். அடுத்தது பச்சை பயிறு, அதையும் வறுத்துக்கலாம். இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். அந்த பச்சை பயிரோட வாசம் வரும், அது வரைக்கும் வறுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த அளவுக்கு செவந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். அடுத்தது தட்டாம்பயிறு, இதையும் லைட்டாக செவந்து வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம். எந்த பொருளையும் கருகாமல் வறுக்கணும். லைட்டாக செவந்து வர்ற மாதிரி வறுத்தா தான் எல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும். தட்டாம்பயிறு நல்லா செவந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். அடுத்தது கருப்பு காணம், கொள்ளு பருப்புன்னு சொல்லலாம். அதை லைட்டாக 1-2 பொரிஞ்சு வர்ற வரைக்கும் வறுத்துடலாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுக்கலாம். நம்ம கடையில் வாங்கும்போதே அந்த கருப்பு காணத்து கூட 1-2 சிவப்பு காணம் கிடக்கும். அந்த சிவப்பு காணம் லைட்டாக சிவந்து வர்ற வரைக்கும் வறுத்துட்டிங்கனாலே போதும். அது கூடவே நல்ல கருப்பு காணமும் சேர்ந்து வறுபட்டுரும். அதனால் நம்ம அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த கருப்பு காணத்துக்கு பதிலாக நீங்கள் சிவப்பு காணம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ காணம் நல்லா வறுத்தாச்சு, இதையும் எடுத்துடலாம். அடுத்தது கருப்பு எள்ளு, அதையும் லைட்டாக பொரிஞ்சு வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம். இந்த கருப்பு எள்ளுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை எள்ளு கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1-2 இப்படி பொரிஞ்சு வரும்போது எடுத்துடலாம். லைட்டாக செவந்து 1-2 பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இது கூட 2 கொத்து கருவேப்பிலை, இதையும் மொறுமொறுன்னு வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம். கருவேப்பிலை நல்ல ஈரப்பதெல்லாம் போய் நல்லா மொறுமொறுன்னு வந்ததுக்கப்புறமா இது கூடவே 1 ஸ்பூன் காயப்பொடி சேர்த்துக்கலாம். கடைசியாக தேவையான அளவு உப்பு சேர்த்து அதையும் லைட்டாக வறுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. தேவையான அளவு உப்பு போட்டு வறுத்தாச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்ச பொருளோடு இதை சேர்த்துடலாம். நம்ம வறுத்து வச்ச பொருளெல்லாம் நல்லா ஆறணும், அதுக்கு நல்லா பரப்பி விட்டுடலாம். கடைசியாக மிளகாத்தூளை வறுத்துடலாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். அவ்வளோதாங்க. மிளகாத்தூள் நல்லா வறுபட்டுருச்சு. இந்த அளவுக்கு லைட்டாக செவந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். நம்ம வறுத்து வச்ச பொருளெல்லாம் நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சம் பரபரன்னு இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நைஸாக தான் அரைச்சா பிடிக்கும்னா அந்த மாதிரி கூட நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி லைட்டாக சரசரன்னு இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன். அரைச்சதுக்கப்புறமா நல்லா ஆற வச்சு தான் ஒரு பாக்ஸில் எடுத்து வைக்கணும். அதுக்கு நல்லா நம்ம ஒரு பிளேட்டில் தட்டி ஆற வச்சிடலாம். இதே மாதிரி பொடி நீங்கள் அரைச்சி ஏர்டைட் பாக்ஸில் வச்சுக்கிட்டிங்கன்னா 6 மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த பொடியை நீங்கள் இட்லி, தோசைக்கு நல்லெண்ணெயோ இல்லைன்னா நெய்யோ ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் தயிர் சாதத்துக்கு கூட தொட்டு சாப்பிட்லாம். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். பேசிக்காக இட்லி பொடிக்கு தட்டாம்பயிறு, அப்புறம் பாசிப்பருப்பு, கருப்பு காணம், இந்த 3 யாரும் சேர்க்க மாட்டாங்க. நான் ஹெல்த்துக்கு நல்லதுங்கிறதுக்காண்டி இதோட சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க. சூப்பர் டேஸ்ட்டில் இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.